காலகட்டத்தில் பெரும்பாலும் இல்லற வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் ஆன்மீகத்தின் மேல் ஆர்வம் ஏற்பட்டு பல பயிற்சி முறைகளை மேற்கொண்டு இறைவனை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். உடல், மனம், உயிர் சக்தி இது எல்லாம் வேறு வேறு கிடையாது. இது எல்லாமே ஒன்று சேர்ந்தது அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். உடல், மனம், மனமற்ற நிலை. மனமற்ற நிலையில் இறைவனை உணரலாம் அப்படின்றதுக்காக மனதை கடப்பதற்கு அவ்வளோ பயிற்சி முறைகள் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இறைவனை உணர்தல் அப்படின்றது ஒரு வித போதை. அதை நம்ம தேவைக்கு எடுத்துக்கொள்வது நல்லது. இறை சிந்தனை அப்படின்றது வேறு, இறைவனை உணர்தல் அப்படின்றது வேறு. ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. இறுதியில் நம்ம சேர்த்து வச்ச எந்த விஷயங்களையும் நம்ம கொண்டு போகிறது கிடையாது. யாரும் நம்ம கூட வரப்போகிறது கிடையாது. நாமளும் யார் கூடயும் போகிறது கிடையாது. இதுவும் தெரிஞ்ச விஷயம். அப்போது சில பேர் ஆன்மீகத்தை பற்றி பேசும்போதில் முழுமையாக அந்த பக்கம் நம்மளை இழுக்கிற மாதிரி தகவல்களை சொல்கிறாங்க. அது சரியா அப்படின்றத ஒவ்வொருத்தரும், அதாவது இல்லறத்திலிருந்து ஆன்மீகத்தை தேர்ந்தெடுத்தவங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு கிடைத்த வாழ்க்கையில் சில கடமைகள் இருக்குது. அப்போது இல்லற வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஆன்மீக வாழ்க்கையில் தோல்வி அடைவதோ அல்லது இல்லற வாழ்க்கையில் தோல்வி அடைந்து ஆன்மீக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதோ ஒரு முழுமையான விஷயம் அல்ல. இல்லற வாழ்க்கை வாழும்போது மனதை பயன்படுத்தி அதற்கு ஏற்றாற்போலும் ஆன்மீக வாழ்க்கையை வாழும் பொழுது மனதை கடந்து அதற்கேற்றாற்போலையும் இரு வாழ்க்கையையும் சமநிலைப்படுத்தி இல்லறத்திலும் வெற்றி பெற்று ஆன்மீகத்திலும் வெற்றி பெறுவதே முழுமை. இந்த வெற்றியை ஒவ்வொருத்தரும் அடையணும். இல்லறத்திலிருந்து ஆன்மீகத்தை தேர்ந்தெடுத்த ஒவ்வொருத்தரும் அடையணும் அப்படின்னு அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவர் நிச்சயம் இதை செயல்படுத்தி கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் அவருக்கு நன்றியையும் நான் தெரிவிக்கிறேன். நன்றி.